ஜெபம் பண்ணும்போது சாந்தி இறங்கி அவங்க மேல கைத்துக்கமே. வல்லமை இறங்குது, இருமை இறங்குது, இரக்கம் இறங்குது, மகிமை இறங்குது, அற்புதம் இறங்குது, அடையாளம் இறங்குது. அன்னைக்கு இப்ப அந்த உலகத்தில் எந்த சக்தி கிடையாது. இன்றைக்கு ஒரு வாழ்க்கையின் அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை தடைகளை உடைக்கணும் சொன்னா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜப வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. நல்ல முறை ஜெபித்து எல்லாரையும் ஜெபிக்க சொல்லிதான் மொத்தங்களை சொல்றது அவன் செய்யறான். அவன் சொல்ற இல்லை செய்யற சத்தான சாகுறேன் மாம்சமா போய் நிக்கிற ஆவியில போய் நிக்கிற கைத்தமே. ஜெபித்தார், நல்ல காத்திருந்தார், கர்த்தர் வல்லமை பெற்றுக் கொண்டார், ஆண்டவர் பரிசுத்தம் பெற்றார், கர்த்தர் தயவு இரக்கத்தை பெற்றார். அந்த இரக்கம் அந்தரங்கமான பண்ண ஜெபம் ராஜா சொல்லுகிறான், கர்த்தருடைய கிருபையின் தயவு பெற்ற மகளே வா அமர்ந்து கொள் என்று சொல்லி செங்கோலை நீட்டினான். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய செங்கோல்கள் ராஜாவானாலும் மந்திரியானாலும் அரசு அதிகாரியானாலும் அப்பனானாலும் கணவனானாலும் யாரானாலும் செங்கோலை நீட்டுவதற்கு முன்பதாக தேவனை வைப்பார். தேவனுடைய செங்கோல் உண்மையில் நீட்டப்படட்டும். ஆமென். அவர் பார்வை உண்மையில் படட்டும். அல்லேலூயா. அகஸ்டினுடைய மனைவி காலேஜ் ப்ரொஃபசர், அவர்கள் வந்தவாசியில் வேலை செய்யறாங்க. போய் வர முடியல. ஜெயக்குமார் அமைச்சர், ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர், பொன்னை அமைச்சர் எல்லாரும் போய் அங்க கிடக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க சகோதரி கிட்ட சொன்னாங்க, என்ன சிஸ்டர் பிராண்ட் இருக்கா? அலையா ஐயா சான்சர் கிடையாது. இந்த மூஞ்சியில எல்லாம் நம்பி ஓடி இருக்கிறீங்க. இந்த சொட்டத்தாலே இந்த பக்கம் போயிட்டு ஆண்டவரை கேட்பாயா? ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது நான் சொல்றது பைத்தியம் மாதிரி அவங்க ஒரு மாதிரி நினைச்சாங்க. நான் விசுவாசமா சொன்னேன். அல்லேலூயா. அவனை காட்டில கர்த்தர் பெரியவர். ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. 47 வாரம் பாஸ்டிங். அல்லேலூயா. ஒவ்வொரு வேலைக்கிழமை 4 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். நீ புசிக்க கூடாது, குடிக்க கூடாது. 4 to 6 உபவாச ஜெபம் நடக்கும் காலையில. நீ ரெடினா நான் ரெடி. ஆண்டவர் உபவாசம் முடிஞ்ச பிறகு அந்த வேலைக்கு தரால இல்லையாப்பா. அல்லேலூயா. ஓட்டம் ஒப்பந்தத்தை 7 வாரம் 7 செவ்வாய்க்கிழமை 2 மாசம் 3 மாசம் கிட்டத்தட்ட வரும். வாரம் 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 போய் நியூஸ் பேர் மென்டல் பேர் ஜெபம் பண்ணிருந்தேன். அல்லேலூயா. 7 வாரம் முடிந்ததோ இல்லையோ அந்த டிரான்ஸ்பர் சென்னைக்கு வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா வருது. அல்லேலூயா. அதுதான் சென்ட் மேரிஸ் காலேஜ்ல சீட்டு. அங்க 2 பேரும் இந்த அம்மாவோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் லேடி வந்துருக்கு. அவங்களுக்கு போட்டி இவங்களுக்கு போட்டி 2 பேர் போய் உட்காந்து இன்டர்வியூ. அந்த அம்மா போன் பண்ணி 12 மணிக்கு ஐயா போஸ்டிங் அங்க போட்டாங்கன்னா நாங்க போட்டு தண்டரைப்பட்டு லா காலேஜில் போட்ட போக முடியாது. எனக்கு சென்ட் மேரிஸ் காலேஜ்ல கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா என் கூட வந்திருக்கிறது பயங்கரமான வித்வான், பெரிய ப்ரொஃபசர், நிறைய படிச்சிருங்க, வெல் புட் எக்ஸ்பீரியன்ஸ் லேடி. அதை நான் மேற்கொள்ளவும் முடியாது. நாங்க யாரா இருந்தாலும் தான்மா நீ ஜெபம் பண்ணிக்கிற, நீ அபிஷேகம் பண்ணிக்கிற, கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கிற, உனக்கு இப்ப யாரும் கிடையாது. அந்த வேலை உனக்கு தான். கைட்டுக்காம அந்த வேலை உனக்கு தான். இந்த பிறகு சொல்லுங்க. 2 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு போன் பண்றாங்க, ஐயா வேலை எனக்கு இங்கேயே கிடைச்சிச்சு. டிரான்ஸ்பர் தானா வந்தது. கேட்ட இடத்திலே போஸ்டிங். காரணம் அபிஷேகம் பெரியது. இந்த அரசுடைய எல்லா அதிகாரம் காட்டுடைய வல்லமை கிருபை கற்பனை இறக்கம் பெரியது. ஆமென். அவன் இறக்கம் இல்லாம, அவர் சித்தம் இல்லாம, அவர் கிருபை இல்லாம, அவர் தயவு இல்லாம உனக்கு ஒண்ணுமே வாழ முடியாது. நான் நிற்பது நிர்மூலமாகாது நிற்பது கிருபையே. நான் வாழ்வது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது நிற்பது கிருபையே. கிருபையே
செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். சுகத்தையும் பலத்தையும் எல்லா விதமான எல்லா வேதனைகளையும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்ம கரம் பிடித்து அவமான துக்கங்களெல்லாம் மாற்றி நம்ம பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கம் ஆண்டவர் சமூகத்தில் வரதுனால, சபைக்கு வரதுனால, பார்த்து ஜெபிக்கிறதுனால, நீ ஜெபிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருது. வரும்போதெல்லாம் இந்த இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். இந்த இரக்கத்தை, இந்த மகிமை பெற்று நீ வெளியே போகும்போது மரம் செடி பூமி அவங்களை பார்த்து சந்தோஷப்படுது. ஆனா மனிதன் தான் பார்த்து சந்தோஷப்படல. ஆனா இயற்கை அனைத்து கர்த்தர் வல்லமைக்கு மகிமைப்படுதான். உதாரணமா இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது மலைகளும் மலை குன்றுகளும் கடல்களும் மேகங்களும் எல்லாம் துள்ளுது, பயங்கர அற்புதம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருக்கிறார். மலைகளே, மலை குன்றுகளே, ஆறுகளை போல, ஆற்று கடாக்களை, குட்டிகளை போல துள்ளுவதற்கு என்ன வந்தது? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் கூட இருக்கிறதுனாலே. இன்றைக்கு இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் கூட எப்படி இருப்பார்? ஜெபிக்கும் போது, வார்த்தை கேட்கும் போது, அவர் சபைக்கு வரும்போது அவர் உள்ளத்தில்